கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி மூலமாக அவங்க சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த வாரம் ஆண்டவர் உங்களுக்கு அநேகருக்கு அற்புதம் செய்தார். அநேகர் எங்களோடு தொடர்பு கொண்டீங்க. அநேகருக்கு அந்த அற்புதம் செய்த அற்புதங்களை நீங்கள் சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. அந்த அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேச போகிற வசனத்தை நீங்கள் கவனமாக கேட்டு நீங்கள் அதைப்படி செய்வீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். சரிங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க. எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படவே படாதுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எவ்வளவு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் பயப்படவே கூடாது. வாழ்க்கையில் நான் அடுத்த காரியம் என்ன செய்ய போகிறேன், எங்களுக்கு யார் உதவி செய்வா, யார் எங்களுக்கு அற்புதம் செய்வா, நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 121 1-2 வசனங்கள் வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவன் பாருங்க, நம்மளை ஒத்தாசை அனுப்புகிற ஒரு தேவன். அந்த சங்கீதம் 121:2 சொல்கிறது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து தான் நம்மளுக்கு ஒத்தாசை வரும். நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், எனக்கு என் பையன் எனக்கு உதவி செய்வான், எங்கள் அண்ணன் உதவி செய்வாங்க, எங்களுக்கு சொந்தக்காரங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்தில் இருந்து தான் ஒத்தாசை வரும். இன்னைக்கு அநேகருடைய நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னா, எங்கள் சொந்தங்கள் எனக்கு உதவி செய்வாங்க, என் குடும்பத்தில் உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தப்பு இல்லை. ஆனால் உதவி செய்யணும்ல. ஆனால் வேதம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அப்போ நம்முடைய ஒத்தாசை பரலோகத்தில் இருந்தால் வரணும். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு அவங்க உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நினைப்பு நம்ம வாழ்க்கையில் மறைந்து போகணும். ஏனென்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரு காரியம், என் பிள்ளைகள் என்கிட்ட தான் கேட்கணும், நான் தான் அவங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா, இயேசு மேலே நோக்கம் இருக்கணும். இன்றைக்கி நம்ம நோக்கங்கள் அவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, இவங்க உதவி செய்வாங்களா, அந்த எண்ணத்தை நீங்கள் மறந்துடணும். அந்த எண்ணத்தை மறந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் உதவி செய்ய முடியும். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு சகோதரி சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, பிரதர், நான் ஆண்டவருடைய கிருபையினால, தேவனுடைய கிருபையினால எனக்கு எல்லாமே நடந்துட்டு இருந்து, எனக்கு திருமணம் ஆச்சு, நான் இயேசுக்குள்ளே நல்லா இருந்தேன், ஊழியம் செய்து எல்லா காரியத்தையும் நான் இயேசுக்காக நான் இருந்துட்டு நல்லா செஞ்சு கொண்டு இருந்தேன். எனக்கு திருமணம் ஆகின பிறகு நான் இயேசு மறந்துட்டேன். இயேசு மறந்த உடனே எனக்கு எல்லாமே என்னுடைய கணவர் தான், என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்தாங்க. இவங்க நம்பிக்கை இவங்களுடைய குடும்பத்து மேலே, பெற்றோர்கள் மேலே, கணவன் மேலே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த சகோதரி இயேசுவை நேசிக்கிற ஒரு மகள். ஆண்டவருக்கு இந்த மகள் நல்ல பிடிக்கும். அவங்க சொன்னாங்க, நல்ல எனக்கு இயேசு பிடிக்கும், இயேசு என்னோட பேசுவார். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு இவங்க பார்க்குறாங்க, ஒரு விக்கெட்டான ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க, எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க, அப்படியே தன்னந்தனியாக நிற்கிறாங்களாம். அப்போ
இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நான் இயேசுவோடு எனக்கு என்ன அவரோடு இருக்கும் என்னென்ன காரியம் செய்தார். ஆனால் ஆண்டவர் அவங்கள கைவிடலைங்க. என் அன்பு சகோதரனே சகோதரி, நீ மறந்துடலாம், நீங்கள் மறந்துடலாம் தங்கச்சி, அம்மா நீங்கள் மறந்துடலாம், இயேசு மறக்க மாட்டார். அதனால் ஆண்டவர் மறுபடியும் பேச ஆரம்பித்தார், மகளே உனக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களா, ஆண்டவரே இனி எனக்கு யாருமே வேண்டாம், நீங்கள் மாத்திரம் போதும். எல்லாரும் நான் உதவி செய்ய நம்பியிருந்தேன், ஆனால் எல்லாரும் என்னை கைவிட்டு போயிட்டாங்க. நான் உங்களை விட மாட்டேன்ப்பா, எனக்கு நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, உண்மை தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. இயேசு உறுதியாக பிடிச்சு கொண்டாங்க. வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, எனக்கு நீங்கள் தான் ஏசப்பான்னு. அப்போ எனக்கு ஒத்தாசை ஆண்டவர் அவங்களுக்கு அனுப்ப ஆரம்பித்தார். இவங்க ஜெபிக்க 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 என்னென்ன காரியத்தில் ஒத்தாசை தேவையோ அத்தனை ஒத்தாசையும் ஆண்டவர் கொடுத்தாருங்க. அவங்க சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷமாக சொன்னாங்க, நான் இயேசு மறந்துட்டேனே, ஆனால் அவர் என்னை மறக்கலை. இன்னைக்கு நம்ம ஒரு தேவைன்னா இயேசு மறந்துட்டு எனக்கு யார் தருவான்னு கை இன்னும் நிற்கிறோம். பை எனக்கு அங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா, எனக்கு லோன் கிடைக்குமா, இல்லை எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு ஓடிட்டு அலைகிறோம். அதனால தான் ஆண்டவர் பார்க்குறாரு, நீ எவ்வளோ ஓடு போய்கொண்டே இரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புறவன் செழிப்பான். அவரை நம்பி பாருங்க, அவரை சார்ந்துருங்க. நீங்கள் அப்போ அந்த 2ஆம் வசனம் சங்கீதம் 122 சொல்லுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்தில் இருந்து தான் ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, 2018ஆம் ஆண்டு ரொம்பவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டம். உதவி செய்வதற்கு யாருமே எனக்கு உதவி செய்ய ஆள் கிடையாது. அப்போ ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது 11 மணி, ரொம்ப கஷ்டம் அந்த நாட்களில். அந்த டைமில் கொரோனா டைம், அந்த டைம்லாம் ரொம்ப கஷ்டம். நான் வீட்டுக்கு வரும்போது மணி 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். என் மண்ணிட சாப்பாடு கேட்டேன், அவங்க சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க. ரொம்ப ரசம் வச்சு கொடுத்தாங்க. நான் கேட்டேன், என்னம்மா ரசம் வச்சுருக்கீங்களேன்னு கேட்டேன். அழ ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை, வேதனை, பிள்ளைகளாம் நல்லா சாப்பிடணும், ரொம்ப கஷ்டம். அந்த நாளுக்கு ஒரு ரூபாயோடு இருக்க முடியாது, அவ்வளோ ஒரு கஷ்டம், தரித்திரம். நான் ஜெபம் பண்ணுற ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டங்க எனக்கு அந்த நாட்களில், ரொம்ப வேதனை. அன்னைக்கு வேதனைப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க. வந்துட்டான், வேலை செய்யாமல் ஊழியத்துக்கு வந்துட்டான், அப்படி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஒரு நாள் அந்த நாள் இரவில் நான் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்தேன். நீ அழைச்சிங்க ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை அழைச்சிங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்குனக்கு அது ஒத்தாசை வரும் என்று சொல்லிக்கிறீங்களா? எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க. 11 மணிக்கு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்ட சமூகத்தில் பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே நான் படுத்துட்டேன். காலையில் சரியாக 8 மணிக்கு ஒரு குடும்பத்தார் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு பை நிறைய ஜாமான், நாங்கள் என்னென்ன பவுட்ரு யூஸ் பண்ணுவோமோ அந்த பவுட்ரு வாங்கிட்டு வந்தாங்க. என்ன பேஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுவோம் அந்த பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுமோ அதை வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் துணிக்கு என்ன சோப் போடுமோ அதை வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் எதெல்லாம் வாங்குவோம், எங்கள் வீட்டில் வாங்குவோமோ, நாங்கள் எதெல்லாம் விருப்பப்பட்டு செய்வோமோ அத்தனை காரியமும் 2 பை நிறைய இருந்துச்சு. 1 மாதத்தினுடைய மசாலா ஜாமான்கள் எல்லாமே இருந்துங்க. ஆச்சரியமாயிட்டு நான் கேட்டேன், எப்படி பிரதர் இது ஏன் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. நான் உங்கள்கிட்ட ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். என்னன்னு தெரியல பிரதர்,
அதிகாலை நான் ஜெபம் பண்ண 3 மணிக்கு நான் உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணும்போது இயேசு என்னோட பேசினார். இதெல்லாம் நீ வாங்கி கொடுக்க வேண்டும்னு சொல்லி என்னோட இயேசு பேசினார். உண்மைக்குங்க, நான் கண்ணீரோடு சொல்கிறேன், உனக்கு ஒத்தாசை இயேசு இடத்துல தான் வரணும். நான் வாங்கியிருந்தா கூட அந்த 1 மாதம் ஜாமாத்தை நான் வாங்கியிருக்க முடியாது. எனக்கு ஒத்தாசை என் இயேசு இடத்தில் வந்தது. 1 மாதம் எல்லாம் ஜாமான் வந்ததுங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு கிராமத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அந்த சகோதரி ஃபோன் போட்டாங்க, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். 25 கிலோ அரிசி வாங்கி வச்சுருந்தாங்க. நான் உடனே வாங்கலைங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், யார் இது நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, யார் உங்களை வாங்க வச்சோன்னு அப்படிங்கும்போது, என்னென்னு தெரியல, எனக்கு இரவு தூக்கம் வரல, ஆண்டவனோட பேசினார், இதை வாங்கி கொடுக்க சொல்லி பேசினார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட அந்த அரிசியை வாங்கலை. நான் அவங்க சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரை, இன்றைக்கி நான் இந்த நல்ல அரிசியை சாப்பிட்றலாம். 1 மாதம் ஓடும், ஆனால் அடுத்த மாதம் நான் ரேஷனில் தானே வாங்கணும். நீர் எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பீங்களா, எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் வாங்குறேன் அப்படின்னேன். நான் ஆண்டவர் கேட்டேன், என் வீட்டில் ரேஷன் அரிசி வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபமிட்டு ஆண்டவர் ஓகே பண்ணார். வாங்கு, உன் வீட்டுக்கு ரேஷன் அரிசி வருவதில்லைன்னு சொன்னார். இன்னைக்கு ஆச்சு. ஆண்டோட கிருபையினால் என் வீட்டில் ரேஷன் அரிசியே கிடையாது. அன்னைக்கு அந்த தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், எனக்கு ஒத்தாசை அனுப்பினார். அந்த ஒத்தாசை நான் அவரை தான் சார்ந்து இருக்கிறேன். எனக்கு எவ்வளோ பணம் தேவையாக இருந்தாலும், ஊழியத்துடைய எவ்வளவு தேவையாக இருந்தாலும், நான் இதுவரைக்கும் ஆச்சுங்க யாருக்கிட்டையுமே இந்த தேவைக்காக நீங்கள் தாங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. நீங்கள் கட்டாயம் தரணும்னு சொன்னதே கிடையாது. ஒருவர் கூட நான் ஊழியத்துக்கு எனக்கு காசு தாங்க நான் கேட்டதே கிடையாது. என்னோட குடும்பத்து தேவைக்கு நான் கேட்டதே கிடையாது. இயேசு என் தேவைகளை சந்திக்கிறார். இயேசு என் தேவைகளை சந்திக்கிறார். ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய தேவை இயேசு. அவர் எனக்குள்ள வந்துட்டாலும் எல்லாமே எனக்கு வரும். என் நம்பிக்கை, எனக்கு ஒத்தாசை அவர் தான் அனுப்ப முடியும். 2வதாக சங்கீதம் 118:8 சொல்கிறது, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். உங்கள் நம்பிக்கை நீங்கள் மனுஷன் மேலே வைக்கவே கூடாது. கர்த்தர் மேலே தான் உங்கள் நம்பிக்கை இருக்கணும். மனிதன் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு சொல்லி காமிப்பான். ஆனால் தேவன் உங்களுக்கு உதவி செய்தார்னா, நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் உங்களை டாப் லெவலில் வைப்பார். அவரே, அதுதான் என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் மனுஷனை நம்பி பாருங்கள். ஒரு 1000 ரூபா நீங்கள் வாங்கிட்டு 2 நாள் கொடுக்காட்டா உங்களை அவமானப்படுத்துவான். இந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் இயேசுகிட்ட கேட்டு பாருங்க, அது யார் மூலமாக உங்களை சந்திப்பார். உங்கள் வீட்டில் கூட தந்துட்டு போவாங்க. உங்கள் வீட்டோட தந்துட்டு போவாங்க. ஒரு நாள் பாருங்கள், ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணேன். ஊழியத்துக்கு போகணும், வண்டியில் பெட்ரோல் இல்லை, பல்க்கு வர போகும். நான் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நான் உங்களை நம்பி பல்க்குக்கு போகிறேன், நீங்கள் என் வண்டியில் பெட்ரோல் தரணும், எனக்கு தரணும். இல்லைன்னா நான் ஊழியத்துக்கு போகிறது வண்டி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்ரோல் பல்கில் போய் வண்டி நிப்பாட்டி நான் சொல்கிறேன், ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க அப்படிங்க. அந்த பெட்ரோல் பல்க்கு 500 பெட்ரோல் அடிக்கிறாங்கங்க. 500 கொடுக்கணும். நான் சொல்ல, உங்களை நம்பி தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. திடீர்னு என் ஃப்ரெண்டு, என் கூட படித்த ஒரு தம்பி, என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு, நான் காசு கொடுத்துருந்தேன், பண்ணி கொடுக்காது அப்படிங்கிறாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. 500 ரூபாய்க்கு போதுமா, குடிஞ்சு அடிக்கணுமா? எனக்கு 500 ரூபாய்க்கு போதும். பாருங்கள், நீங்கள் யாரை சார்ந்துருந்தீங்க, நீங்கள் யாரை சார்ந்துருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். எனக்கு ஒரு அன்பான தாயார் தெரியும். அவங்க உரலை ஆண்டை வந்து அவருடைய மகளுடைய மேரேஜுக்காக, நல்ல ஒரு தாயார், அவருடைய மகளுடைய மேரேஜுக்காக
அவங்க பணம் கேட்டாங்க, 50,000 என்கிட்ட கேட்டாங்க. நான் ஒரு உண்மையை சொன்னேன், ஏன்டா கஞ்சி காசு கிடையாதும்மா. அவங்க அடுத்த சொன்னாங்க, நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட காசு இல்லாமல் இருக்குமா அப்படின்னு அடுத்த வார்த்தை சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் இயேசுவை சார்ந்திருக்கிறேன், என் தேவையில் அவர் தான் சந்திக்கிறாரு, ஆனால் என்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து நீங்கள் யார்கிட்ட வாங்கிதாங்க அப்படிங்காங்க. நான் சொன்னேன், நான் யார்கிட்டையுமே நான் வாங்குவதுக்கு நான் வாங்க மாட்டேன், நான் வாங்க போகிறதும் கிடையாது, நீங்கள் யார்கிட்ட வாங்கிக்கங்க அப்படின்ட்டேன். அவங்க நம்பிக்கையோடு ஒரு ஆளை நம்பிக்கையாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கிறேன், அவங்க தான் தாரம் சொல்லியிருக்காங்க பிரதர், உங்கள்கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, கல்யாணத்துக்கு ஒரு 5 நாள் முன்னாடி வந்து வாங்கினா தாரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் அந்த அம்மா அந்த திருமணத்துக்கு ஒரு 5 நாளுக்கு முன்னாடி அவை கேட்க போகிறாங்க. அவங்க அப்படியே இல்லைன்ட்டாங்கங்க, கொடுக்கவே இல்லை. அவங்க கேட்குறாங்களாம், இல்லைன்ட்டாங்களாம். இவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, வழி இல்லை. மறுபடியும் என்கிட்ட ஓடி வந்தாங்க, அது எங்கள் சொந்தக்காரங்க ஓடி வந்தாங்க. என்கிட்ட சுத்தமாக இல்லை, நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் கேட்பீங்களா? சொல்லு தம்பி, நான் கேட்குறேன். அவங்க என்ன நினச்சாங்க, வேறு யார்கிட்ட கை காட்டுவாங்க, வாங்க சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்க. நான் ஒரே ஒரு காரியம் சொல்ல, செய்வீங்களா? செய்கிறேன் தம்பி. நாங்கள் இன்று இரவு முழங்கால் படிட்டு, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், நான் உங்கள் பிள்ளை, உங்களை நம்புகிறேன், நீங்கள் கேட்பீங்களா? கட்டாயம் கேட்குறேன் தம்பி. நான் ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னேன். கரெக்டாக நீங்கள் 11 மணிலேருந்து ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. சரி தம்பி அப்படின்ட்டாங்க. 11லேருந்து 1 மணி வர, இயேசுவே என் மகளுக்கு திருமணம் உதவி செய்யுங்கன்னு ஜெபம். நாள் ஜெபம் முடிச்சிருக்காங்கங்க. அவங்களுக்கு சொந்தமே கிடையாது, அவங்க யாருன்னே தெரியாது. அவங்களோட மகளோட திருமண காரியத்தை கேள்விப்பட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்களாம். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, உங்கள் மகள் திருமணம் சொன்னாங்க, கேள்விப்பட்டேன், எல்லாம் தேவை சந்திக்கப்பட்டுட்டா அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லையா, ஜோமிட்டு இருக்கேன், கர்த்தர் தேவையில் சந்திப்பார், அவரை தான் நம்பியிருக்கிறேன், அவரை தான் சார்ந்து நிற்கிறேன், எனக்கு இயேசு நிச்சயமாக செய்வார் அப்படின்னு சொன்னாங்களாம். சரிம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் வச்சுட்டாங்க. 2ஆம் நாள் ஜெபம் பண்ணாங்களாம். இயேசு அவங்கள அந்த ஃபோன் பண்ணாங்களா, அவங்கள தூங்க விடலை. மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, உங்களுக்கு எதாவது தேவை இருக்குதா? இல்லை, இயேசு எனக்கு பையன், எனக்கு தேவையெல்லாம் இயேசு சந்திச்சு தருவார் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம். அந்த பிரதருக்கு தூக்கமே வரல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், உங்கள் திருமணத்துக்கு நான், உங்கள் மகளோட திருமணத்துக்கு நான் வர முடியாது, ஒரு 50,000 ரூபா நான் உங்களுக்கு பேங்க்கில் போட்டு விட்ருந்தேன், உங்கள் நம்பருக்கு போட்டு விட எடுத்துக்காங்க அப்படின்னாங்களாம். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். அப்போது அவங்க யாரை நம்பி இருந்தாங்க? அவங்க மனுஷரை நம்பும்போது அவங்களுக்கு காரியங்கள் வாய்க்கப்படலை. ஆனால் அவங்க தேவனை நம்பும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? உங்கள் சொந்தங்கள் மேலே இருக்கிறதா, இல்லை உங்கள் சகோதரன் மேலே இருக்கிறதா, இல்லை உங்கள் குடும்பத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? எனக்கு அவங்க உதவி செய்ய நம்பி வச்சுருக்கீங்க இல்லை வச்சுருக்கீங்களா? நான் உண்மை சொல்கிறேங்க, இன்றைக்கி அநேகர் நீங்கள் நம்பி 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 நீங்கள் ஏமாற்று போனதான் உண்டும் தவிர நீங்கள் நன்மை பெற்றதே கிடையாது. சங்கீதம் 118:8 சொல்லுகிறது, உன் நம்பிக்கை மனுஷன் வைக்காதபடி நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை அற்புதம் செய்வார். ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வாருங்க. சங்கீதம் 60:1 சொல்லுது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டான நேரத்தில் நமக்கு உதவி செய்வார் அவர். நீங்கள் அவரை சார்ந்துட்டீங்கன்னா, அவரை நம்பிட்டீங்கன்னா, எவ்வளோ பெரிய இக்கட்டு இருந்தாலும், எவ்வளோ நெருக்கங்கள் இருந்தாலும் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். மனுஷனுடைய உதவி நம்ம விருதான காரியம். நீங்கள் அநேகர் நம்பி 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 மனுஷனை நம்பி நம்பியே உங்கள் வாழ்க்கையே இழந்து போன சூழ்நிலை இருக்கிற பார்க்குறோம். எனக்கு அவங்க வேலை வாங்கி கொடுப்பாங்க, இவங்க என் சொந்தக்காரங்க வேலைக்கு வாங்கி கொடுப்பாங்க நினைக்கிறீங்கன்னா வாங்கியே கொடுக்க மாட்டாங்கங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் படிச்சிட்டிங்களா, படித்து முடிச்சிட்டிங்களா, வேலை பார்க்குறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வேலை தாங்கன்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வழிகளை திறப்பார். கர்த்தர் வழியில் திறப்பாருங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு அருமையான ஒரு தம்பி, அவங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறாங்க. அவங்க
ஃபேமிலி எல்லாமே நல்லா ரீச் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி. அவங்க எல்லாம் நான் உனக்கு படித்து வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இவன் படித்து முடித்த பிறகு யாருமே அந்த குடும்பத்தை கண்டுக்கிடலை. இவன் நல்லா ஜெபிக்கிற பையன். அப்போ இயேசுவிட்ட, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யணும், என் நம்பிக்கையில் நீங்கள் தான் என்னை படிக்க வச்சிங்க, நீ தான் என்னை பீஸ் கட்ட உதவி செஞ்சீங்க, எனக்கு வேலை வாங்கி தான் நீங்கள் தான் ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லோரும் அவங்க வேலையும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இந்த தம்பிக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, என்னை படிக்க வச்சவர் அவர் தான், எனக்கு வேலை தருவோம் அவர் தான். நான் எந்த மனுஷனும் நம்பவே இல்லை, என் நம்பிக்கை ஃபுல்லாக இயேசு தான். ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அருமையான அவங்க வேலையை படிச்சுட்டு வேலை பார்க்காம இல்லை, அந்த படிப்புக்கு தக்கன வேலை இல்லை, ஆனாலும் கொஞ்சம் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு எக்ஸாம் எழுதினாங்க. எக்ஸாமில் கற்று பாஸ் பண்ண உதவி செய்தார். நல்ல இன்னைக்கு ஒரு வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்பின ஃபுல்லாக இயேசுவை தான் நம்பினாங்க, மனுஷனை நம்பவே இல்லை. மனுஷனை நம்பின என்னைக்கு நம்ம நம்புகிறோமோ அன்னைக்கு நம்முடைய கதவுகள் அடைக்கப்படும். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரத்தில் இருந்து அவங்களுக்கு ஒத்தாசை வரும், வேறு மனுஷன் ஒத்தாசை வராது. உங்களுக்கு இன்றைக்கி ஒத்தாசை தேவையா, ஒரு அற்புதம் தேவையா, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, இன்றைக்கி ஆண்டோட நீங்கள் முழங்கால் படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டு அற்புதம் செய்வார். எல்லோரும் இருக்கிற இடத்துல அப்படி முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்யலாம். தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வருமப்பா. தகப்பனே, என் நம்பிக்கை எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, என் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தான். நான் உண்மை தான் நம்பியிருக்கிறேன்ப்பா ஆண்டவரே, உண்மை தான் நம்பியிருக்கிறேன்ப்பா. நான் பல லட்சத்தில் கடத்தோடு இருக்கிற ஆண்டவரே, கடன்களை அடைக்கிறதுக்கு எனக்கு ஒத்தாசை செய்யுங்கப்பா. என் கடன்களை அடைக்கப்பட எனக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கட்டுமப்பா. ஆண்டவர், கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனைகள் இப்பொழுது மறையட்டுமப்பா, மறையட்டும். கடன் பிரச்சனைகள் மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் வழிகளை திறப்பீராக, கடன்களை அடைப்பது வழியில் திறப்பீராக. அந்த பல லட்சம் கடத்தோடு ஜெபிக்கிற என் அன்பு சகோதரனை இயேசுவின் நாமத்தினாலே உன் கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றுகிறார். அதை இன்னைக்கு மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உன் கடன் பிரச்சனை மாற்றி உன்னை கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நீ எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாயோ, நீ யாருக்கிட்டலாம் கடன் வாங்கிட்டு தலை குனிந்து நின்றாயோ, அதே இடத்துல கர்த்தர் உன் கடத்தை அடைப்பதற்கு உனக்கு வழிகளை கர்த்தர் திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ இழந்து போன சில காரியத்தை, இழந்து போன சில சொத்துக்களை உனக்கு நான் ரிட்டன் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதே இடத்துல உன் தலையை உயர்த்துவேன் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வீட்டை இழந்து நிற்கிறீர்கள், உங்கள் வீட்டை இழந்து நிற்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்ததை நான் திரும்பி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ என்னை நம்பியிருக்கிறபடினால், என் மேலே வைத்த நம்பிக்கை, நீ என் மேலே ஆணித்தரமாக வைத்த நம்பிக்கைப்படினால் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். நன்றி ஏசப்பா. ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர், அநேகர் ஆண்டவர் கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா. கடன் அடைப்பதற்கு கர்த்தர் வழி திறப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர், ஒரு தாயார் ஜெபிக்கிறாங்கப்பா, என்னுடைய மகளுடைய திருமண காரியத்துக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, மகள் திருமண காரியம் நடக்க மாட்டேங்கிறது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாராங்க, வந்து பார்த்துட்டு போய் கொண்டே இருக்கிறாங்க, பதில் சொல்ல மாட்டேக்காங்கன்னு சொல்லி அங்கலாய்த்து ஜெபிக்கிறீங்களே அன்பு சகோதரி, ஆண்டவர் உன் மகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வருவார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவே உமக்கு நன்றி. திருமணமாகாமல் இருக்க பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்கிறோமப்பா. யார் யார் திருமண காரியத்துக்காண்டி ஜெபிக்கிறாங்களோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அவங்க திருமண காரியங்கள் அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பிள்ளைகள் படித்து ஆண்டவர் வேலைக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுவீராக. நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுண்ட ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆனால் ஒத்தாசை அனுப்புங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்புங்க. நீங்கள் தான் ஒத்தாசை ஆண்டவரே.
ஒரு மனிதன் அற்புதம் செய்ய முடியாது, மனிதர்கள் உதவி செய்ய முடியாது. என்னென்ன உதவிக்காண்டி ஜெபிக்கிறாங்களோ அத்தனை உதவி நீங்கள் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர், என் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தான்ப்பா, என் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தான். இயேசுவே உமக்கு நன்றி. ஒரு வாலிப தங்கச்சி நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள். உங்கள் தலையில் ஒரே ஊரலாய் காணப்படுகிறது என்று சொல்லி ஜெபம் பண்ணிடுறீங்க. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் தலை மேலே கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. அநேக குடும்பங்களில் காணப்படுகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. இயேசுவே உமக்கு நன்றி. ஒரு இளம் வாலிப தம்பி அவனுடைய பிசாசினால் பாதிக்கப்பட்டு அவன் விலங்கு போடப்பட்டு ஒரு அனுபவம், விலங்கு, ஒரு வாலிப தம்பி. இந்த நிகழ்ச்சியை உங்கள் தாயார் பார்க்குறாங்க, உங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. உங்கள் கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டிருக்கிறது. அந்த விலங்கு போட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆளுகை செய்கிற அந்த பிசாசுடைய வல்லமை இப்பொழுது அழிக்கப்படுகிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரி, உங்களுடைய உங்கள் தகப்பனுடைய அப்பாவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வியாதி, அந்த பிசாசுடைய போராட்டம் உங்கள் சந்ததியை தொடர்ந்து வருகிறது. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நீங்கள் அந்த சாபத்தை முறிக்கிறார். உங்களுக்கு ஒத்தாசை கர்த்தர் தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த சாபத்தை கர்த்தர் முறிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அது உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் வருது. நீங்கள் பயப்படுறீங்க, அடுத்த பையனுக்கும் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த தலைமுறை சாபங்கள் ஒளிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தலைமுறை சாபங்கள் மாறுவதாக. ஆண்டவரை ஒத்தாசி அனுப்புங்க. ஆண்டவரை, இந்த சாபங்கள் ஒளிந்து போகட்டும், இந்த சாப கட்டுகள் ஒளிந்து போகட்டும். ஆண்டவரை, அப்பா, அநேகர் இந்த சாபத்தின் பிடியில் இருக்கிறாங்களப்பா. யார் எங்களுக்கு உதவி செய்வார், யார் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாங்கன்னு நினைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய 24 மணி ஜெப நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடப்படும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.